அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டுமாக உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். பாவம் நம்மை படும் குழிக்கு இட்டு செல்லும். நம்முடைய வாழ்வை அது அழித்துவிடும். ஆனால் இந்த பகுதியில் ஒரு பாவமும் அறியா யோசேப்பு படும் குழியில் தள்ளப்படுகிறார். அவருடைய வாழ்வு அவருடைய சகோதரர்களால் அழிக்கப்படுகிறது. அவருடைய சகோதரர்கள் தன் சகோதரனை இவ்வாறு செய்வது பாவம் என்று அறியாமல் அதனை செய்கிறார்கள். தெரிந்து செய்வதுதான் பாவம், தெரியாமல் செய்வது பாவம் அல்ல என்று நம்மில் பலர் பல நேரங்களில் எண்ணிக்கொள்ளுவோம். தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்து செய்வது பாவம். ஆனால் இவர்கள் ஒரு முறை இருமுறை இப்படி செய்வது அல்ல. யோசேப்பை பார்த்தாலே இந்த சகோதரர்களுக்கு பொறாமை வந்துவிடுகிறது. அந்த பொறாமை ஒவ்வொரு முறையும் யோசேப்பை பார்க்கிற போதெல்லாம் அவர்களில் பெருகி கொண்டே வருகிறது. பாவம் பொறாமையின் வழியாக இந்த சகோதரர்களுக்குள் புகுந்து விட்டது. பொறாமை நம்மை பாவத்திற்கு நேராக இட்டு செல்லும். இந்த சகோதரர்களுக்குள் பொறாமை வருவதற்கான காரணம், கடவுள் யோசேப்பை தெரிந்து கொண்டார். யோசேப்புக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்த காட்சிகளை கொடுக்கிறார். அந்த காட்சிகளை யோசேப்பு சூதுவாது அறியாமல் தன் பெற்றோரிடமும் தன் சகோதரர்களிடமும் அதனை பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போது பெற்றோர் அதனை தன் மனதில் அப்படியே வைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு பொறாமை இல்லை, தன் பிள்ளை நன்றாக வளரட்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு அது பொறாமையை வருவித்தது. அதில் எல்லாரும் சொல்லுவாங்க, சகோதரர்கள் எல்லாரும், எங்கள் அரிக்கட்டு எல்லாம் உன்னுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக வீழ்ந்திருக்கிறது என்றால் நாங்கள் எல்லோரும் உம்மை வணங்க வேண்டுமா? நீ எல்லோருக்கும் இளையவன், உம்மை நாங்கள் வணங்க வேண்டுமா என்று அன்று முதல் பொறாமையை தங்களுக்குள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். தன் சகோதரன் வழியாக தங்களுக்கு வாழ்வு கிடைக்கப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சி இல்லாமல், அவனால் எனக்கு என்ன வாழ்வு, நான் தானே பெரியவ என்கின்ற நோக்கில் அவர்கள் பொறாமையை தங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொண்டார்கள். இந்த பொறாமை நாள்பட அவர்களுக்குள் வளர்ந்து பெரிதாகி பின்பு பாவத்தில் போய் முடிகிறது. குற்றமற்ற ஒரு மனிதனை குழிக்குள் தள்ளவும் அவரை விற்கவும் அவர்கள் முற்படுகிறார்கள், அதனை செய்து முடிக்கிறார்கள். இப்படி ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்கிற போது, பொறாமையினால் ஒரு மனிதனுடைய வாழ்வை திட்டமிட்டு அழிக்கின்ற போது அது பாவமாக மாறிவிடுகிறது. பொறாமை நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். நமது வாழ்வை மட்டுமல்ல, பிறரது வாழ்வையும் அது அழித்துவிடும். இங்கே யோசேப்பு தொலையில் வருகிற போதே 18ஆம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டம் இட்டார்கள். இந்த பொறாமையினால் அவர்களுடைய உள்ளம் எல்லாம் கொந்தளித்து போய் ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவுக்கு அவர்களை தள்ளி விடுகிறது. பொறாமை பாவத்தின் ஒரு பரிமாணம். அது நம்மிடையே இருக்குமேயானால் அது நம்மையும் பிறரையும் அழித்துவிடும். இந்த பொறாமையினால் அவர்கள்
என்ன செய்தார்கள்? 3 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இந்த யோசேப்பை ஒரு பொருளாக மதிக்க தொடங்கி விட்டார்கள். அவர் ஒரு மனிதர், ஆனால் அவரை ஒரு பொருளாக கருதி வியாபாரிகளிடம் ஒரு பொருளை விற்பது போல அவரை விற்று விட்டார்கள். என்ன ஒரு கொடுமை பாருங்கள். அங்கு வியாபாரத்திற்காக ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. 25ஆம் வாக்கியம், பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்போது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலெயாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்து, வணிக குழு அப்படின்னா ட்ரேடிங் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். ட்ரேட் பொருளாக அவரை விற்றுவிட்டார்கள். கமாடிட்டி என்று சொல்லுவார்கள். கமாடிட்டி ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் வணிகம் எப்படி இருந்தது என்றால், ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து வணிகம் செய்து கொள்ளுவார்கள். கமாடிட்டி வெர்சஸ் கமாடிட்டி, அதுதான் சரியான வணிகம். ஆனால் இப்போது ஒரு மனிதரை கொடுத்து அதற்கு பதிலாக ஒரு பொருளை வாங்கி கொள்ளுகிறார்கள். அவரை ஒரு உயிருள்ள மனிதராக கருதாமல் உயிரற்ற ஒரு பொருளுக்கு அவரை சமமாக்கி விட்டார்கள். இதுக்கு கொலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. உயிருள்ள ஒரு மனிதனை உயிரற்ற ஒரு பொருளுக்கு ஈடாக கருதி அவரை விற்று விட்டார்கள். பாவம், பொறாமை இந்த நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். எப்படி மனிதர்களை மனிதர்களாக பார்க்க தூண்டாமல் மனிதர்களை பொருட்களாக பார்த்து அவர்களை வியாபாரத்திற்கு பயன்படுத்துவது. இரண்டாவது, அவரை விற்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு பொருளாக நினைக்கிறார்கள், அவரை விற்கிறார்கள். ஒரு மனிதரை விற்கிற போது அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிப்போய் விடுகிறது. விற்பது என்பது அடிமைத்தனத்தை குறிக்கின்ற ஒன்று. அப்படியானால் உரிமை பேருடைய ஒரு மனிதரை, எல்லா உரிமைகளும் உடைய ஒரு மனிதரை அவருடைய உரிமைகளையெல்லாம் உரிந்துவிட்டு அவரை அடிமையாக்குவது. பொறாமை ஒரு மனிதனை அடிமைக்கு நேராக, அடிமைத்தனத்திற்கு நேராக இட்டு செல்லுகிறது. யோசேப்பு போர்த்திபார் வீட்டுக்கு போறார். அங்கே போய் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்நிய நாட்டில் அந்நியராக இருக்கிறார். பொறாமை நம்முடைய வாழ்வில் பெருகிக்கொண்டே போகுமேயானால் அது ஆலமரத்தை போல நம்மில் விழுதுகளை விட்டு எடுத்து போட முடியாத, பிடுங்கி எறிய முடியாத ஒரு பாவமாக நம்மிலேயே அது குடிகொண்டு விடும். அப்படி குடிகொண்டு விட்டால் அது பாவம் என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொறாமையின் நிமித்தம் நாம் பிற மனிதரை மனிதர்களாக மதிக்காமல் பொருளாக மதிப்போம். பிறரை விற்று விடுவோம். நாம் நினைக்கலாம், நாங்கள் எங்கே மற்றவங்களை விற்கிறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பல நேரங்களில் ஒரு மனிதரை குறித்து நாம் ஏளனமாக பேசி அவரை அந்த குழுவில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம். கிண்டலும் கேலியும் பண்ணி அந்த கூட்டத்தில் அவரை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவோம். பின்னாடி அவர் சொல்லுவார், அன்னைக்கு என்ன அந்த கூட்டத்தில் ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டீங்களே, எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அதுவும் பாவம்.
ஏன்னா இங்கே அப்படி தான் ஒரு ஏளன பேச்சை அவர்கள் பேசுகிறார்கள். இந்த கனவு மன்னனின் கனவு எப்படி பலிக்கிறது என்று பார்க்கலாம். ஏளன பேச்சு. பொறாமை நம்முடைய வாழ்வில் துளிர் விட்டு வளருகிற போது இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய வாழ்வில் தோன்றும். பிறரை ஏளனமாக பார்ப்பது, பிறரை மனிதராக பார்க்காமல் அவர்களை பொருட்களாக பார்ப்பது, பிறரை விற்கும் அளவுக்குன்னா அவருடைய உரிமைகளை எல்லாம் உரித்து அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த பொறாமை நம்மை தள்ளிவிடும். கடைசியாக இப்படி பொறாமையினால் ஒரு மனிதரை நாம் பொருளாக மதிக்கிற போது, அவருடைய உரிமைகளை எல்லாம் அவரிடமிருந்து பறிக்கிற போது, அந்த மனிதர் இறை சாயலை இழந்து போகிறார். மனிதர் இறை சாயலில் படைக்கப்பட்டவர். அப்படி இறை சாயலில் படைக்கப்பட்டவரை நிர்வாணப்படுத்துகிறார்கள். ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்கு. அவருடைய ஆடையை களைந்து, கடவுள் மனிதரை படைக்கின்ற போது நிர்வாணமாகத்தான் படைக்கிறார், அதில் தவறு இல்லை. ஆனால் கடவுளே அவர்கள் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தி அனுப்புகிறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய மானம் காக்கப்படுகிறது. தோல் ஆடைகளை கடவுளே உண்டு பண்ணி அவர்களுக்கு தைத்து போட்டு கொடுத்தார். உடைகளை உரிவது என்பது மானபங்கப்படுத்துவது, இறைச்சாயலை கெடுப்பது என்று அர்த்தம். யோசேப்பு இறைச்சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இறைச்சாயலை நாம் குலைக்கக்கூடாது என்கிற சிந்தனை இல்லாமல் பொறாமை அந்த சகோதரர்களை மேற்கொண்டதால் தன் சகோதரர் தன் சொந்த இரத்தம் என்றும் பாராமல் அவருடைய இறைச்சாயலை அவர்கள் கெடுத்து விட்டார்கள். பொறாமை மற்றொரு மனிதனுடைய இறைச்சாயலை கெடுத்துவிடும் அளவுக்கு நம்மை தூண்டும். பொறாமை நம்முடைய எலும்புகளை எல்லாம் உருக்கும். நமக்கு எதிராக ஒருவர் நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் பிற மனிதனுடைய இறைச்சாயலை கெடுத்து அவரை ஒரு பொருளாக மதித்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் அளவுக்கு, அவரை விற்கும் அளவுக்குனா இப்போ நாம் விற்க போகிறதில்லை யாரையும், ஆனால் அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் அளவுக்கு நாம் அவருக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். அந்த அளவுக்கு பொறாமை நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்திலிருந்து தான் அடிமைத்தன வியாபாரம், ஸ்லேவ் ட்ரேட் வளர்ந்திருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அக்காலகட்டத்தில் ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வியாபாரம், வணிகம் தொடங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நிறத்தின் அடிப்படையில் இந்த அடிமை வியாபாரம் ஒரு காலகட்டத்தில் பெருகி போயிருந்தது. குறிப்பாக போக்குவரத்து அதிகமான போது, கடல் வழி பயணங்கள் அதிகமான போது, சாலை வழி பயணங்கள் அதிகமான போது, வெள்ளையர்களெல்லாம் கருப்பினத்தவர்களை அடிமைகளாக பிடித்து கப்பலில் ஏற்றி தங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை அடிமை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இது பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆலயத்திற்கு வருவார்கள், ஆண்டவரை வழிபடுவார்கள், மீண்டும் ஒரு பெரும் படையோடு சென்று அங்கிருக்கிற ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்று அங்கிருக்கிற மனிதர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கழுத்தில் சங்கிலியும் காலில் சங்கிலியும் போட்டு இழுத்து கொண்டு வருவார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவார்கள். கடவுளை, எங்களுக்கு இத்தனை அடிமைகளை நீர் தந்தீர், உமக்கு நன்றி என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் வளர்ந்த நாடுகள் என்று நாம் இப்போது சொல்லுகிறோமே, அவர்கள் தங்களை வளர்த்து கொண்ட விதம்
மார்ட்டின் லூதர் கிங் அவர் வந்துதான் இந்த அடிமை வியாபாரம் இருக்கக்கூடாது என்று அதற்காக போரிட்டு அதனை அழித்தார். இதற்கு முன்னால் இருந்த ஒரு போப், அவருடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை, அவர் ஒரு முறை இந்த தவக்காலத்தின் போது பெரிய வியாழன், கட்டளை வியாழன் என்று சொல்லுகிறோமே, அந்த கட்டளை வியாழனில் தான் பணியாற்றுகிற அந்த வேட்டிகன் நகரத்தில் கருப்பினத்தவர்களை அமரச் செய்து அவருடைய கால்களை அவரே கழுவி அவரே துடைத்து முத்தமிட்டு வரலாற்றில் நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம், எங்களை மன்னியுங்கள் என்று இருகை கூப்பி அவர்களை வணங்கினார். அது பத்திரிகைகளில் நாளிதழில் பெரும் விமர்சையாக பேசப்பட்டது. ஒரு தலைமுறையாக செய்து வந்த பாவத்தை அந்த போப் அன்றைக்கு அறிக்கையிட்டார். நாம் இன்றைக்கு யாரையும் விற்கப் போவது இல்லை, அடிமை வியாபாரம் செய்வது இல்லை. ஆனால் நம்முடைய கிண்டலும் கேலியும் நம்முடைய பொறாமையின் எண்ணங்களும் பிறருடைய வாழ்வை, பிறருடைய இறைச்சாயலை அழிக்கும் என்பதையும், பிறருடைய உரிமைகளை களைந்துவிடும் என்பதையும், பிறருடைய எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும் என்பதையும் நாம் இந்த தவக்காலத்தில் உணர்ந்து அறிந்து, பொறாமையின் எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அதனை வேர் பிடுங்கி எரிய கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த பொறாமை இரத்தத்தை விட வலியது. சொந்த சகோதரன் அவரையும் விற்க துணிந்தது. இந்த பொறாமையை தவக்காலத்தில் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட கடவுள் நமக்கு அருள் புரிய வேண்டும். தூய ஆவியானவருடைய பலத்தோடு கூட நாம் இந்த காரியத்தை செய்ய கடவுள் நமக்கு அருள் புரிவாராக.